இங்க வராங்க, இங்க ஒருத்தர் 4 பேர் மட்டும் ஒருத்தர் இருக்கான். கொஞ்சம் பேக் தம்பி 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 சைடு சைடு டோக்கன் டோக்கன் நீங்க வாங்கி அனுப்புறாங்கண்ணா. மேடம் 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 முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு அவ்வளோ முடிங்க எடுங்க. ಆತ್ಮೀಯ ಹೊಂದಿರುವಂತಹ ಎಲ್ಲ ಸಹೋದರ ಸಹೋದರರೇ, ஓகேண்ணா ஓகே. அவங்க எங்கே சைடாக நிற்கிறாங்க, சைடாக நிற்கிறாங்க. அண்ணா அண்ணா மூர்த்திண்ணா சரி அப்படி இல்லை அப்படி இல்லை மூர்த்திண்ணா அண்ணா ಈ ಭಾಗದಲ್ಲಿ ಶ್ರೀರಾಮನಗರ ಭಾಗದಲ್ಲಿ ನಮ್ಮ ಎಸ್ಸಿ ಘಟಕದ ಅಧ್ಯಕ್ಷರು ಸಹೋದರ ಮೂರ್ತಿ ಅವರು ಇಲ್ಲಿ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರ ಪುತ್ಥಳಿಯನ್ನ ಉದ್ಘಾಟನೆ ಮಾಡುವ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅವರಿಗೆ ಅಭಿನಂದನೆ ಹಾಗೂ ಈ ಭಾಗದಲ್ಲಿರುವಂತಹ ಎಲ್ಲ ಸಹೋದರ ಸಹೋದರರಿಗೆ ಅಭಿನಂದನೆಯನ್ನು ಹೇಳ್ತಾ, ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರ ಪುತ್ಥಳಿಯನ್ನು ಉದ್ಘಾಟನೆ ಮಾಡಿದರೆ ಮಾತ್ರ ಸಾಧ್ಯವಾಗಲ್ಲ. ಅವರ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಂತ ಮಾರ್ಗದರ್ಶನವನ್ನ, ಅವರ ವಿಚಾರಗಳನ್ನ ತಿಳ್ಕೊಂಡು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಕೂಡ ಅದನ್ನು ಅಳವಡಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ಕೆಲಸ ನಾವು ಮಾಡಬೇಕಾಗ್ತದೆ. ವಿದ್ಯಾವಂತರಾಗಬೇಕು, ವಿದ್ಯಾಭ್ಯಾಸವನ್ನ ಪಡ್ಕೋಬೇಕು, ಸಂಘಟಿತರಾಗಬೇಕು, ನಮ್ಮ ಹಕ್ಕನ್ನ ಪಡ್ಕೊಳ್ಳುವಂತವರಾಗಬೇಕು. ಇದಿಷ್ಟನ್ನು ಮಾಡುವಂತ ಕೆಲಸ ತಾವು ಮಾಡಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ತಾ, ಈಗಾಗಲೇ ಪ್ರಪಂಚದಲ್ಲೇ ಹೆಚ್ಚಿನ ಸಂಖ್ಯೆಯಲ್ಲಿ ಪುತ್ಥಳಿ ಇದ್ದರೆ ಅದು ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರು, ಬೇರೆ ಯಾರಿಗೂ ಇಲ್ಲ. ಹಾಗಾಗಿ ಬಂಧುಗಳೇ, ತಾವೆಲ್ಲ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರ ಮಾರ್ಗದರ್ಶನವನ್ನು ಸ್ವೀಕರಿಸಬೇಕು, ಅವರು ಹೇಳ್ಕೊಟ್ಟಂತದನ್ನ ಕೇಳಬೇಕು, ಮಾಡಬೇಕು ಅನ್ನೋ ಮಾತನ್ನು ಹೇಳ್ತಾ, ತಾಯ್ಮಾರ್ಗಳೇ, பெரியவர்களே, அனைவரும் வந்திருக்கும் நண்பர்களே, ரொம்ப சந்தோஷம். நீங்க வீட்டுக்கு போறதுக்கு நாங்க பேசிட்டு இருக்கிறோம், யாரும் கேட்க மாட்டீங்க இல்லைங்களா? புத்தகி மட்டும் ஓபன் பண்ண பத்தாது, கல்வி படிக்கணும். அதுதான் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னாரு. கல்வி இருந்தா தான், இல்லைன்னா வாழ்க்கையிலே முன்னேற முடியாது. வாழ்க்கையில முன்னேறலைன்னா என்ன பிரயோஜனம்? சிந்திச்சு பாருங்க. படிக்கணும்,
வரப்போற பசங்களுக்கு கல்வி கொடுத்துதான் ஆகணும். அதுதான் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்றாரு. அதை செய்யுங்க. நம்ம எப்பவும் உங்க ಕೂಡ இருக்கிறோம். ಮೂರ್ತಿ ನಾನು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ನೀನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೆ, ಇನ್ನೇನ್ ಮಾತಾಡ್ಬೇಕು. ಈಗ ನಮ್ಮ ಕೂಡ ಚಿದಂಬರಂ ಮಾವட்டದ MP தோல் தீர்மானம் அவர் பத்திருக்கிறார். நண்பர் அவர் ரொம்ப தூரத்தில் இருந்து நம்மளுக்காக உண்மையிலே ரொம்ப தேங்க்யூ சார் so much for coming here and being with us. We appreciate. ரொம்ப we feel so nice to have you here with us. ಈಗಾಗಲೇ ನಮ್ಮ ಎಲ್ಲರ ಪ್ರೀತಿಯ ಉಪಮುಖ್ಯಮಂತ್ರಿಗಳು ಕೂಡ ಬಂದು ಉದ್ಘಾಟನೆಯನ್ನು ಮಾಡಿ ಹೋಗಿದ್ದಾರೆ. ಈಗ ನಾವು 2-3 ಗಂಟೆ ಒಳಗೆ 2 ಪ್ರತಿಮೆಯನ್ನ ನಾವು ಪುತ್ಥಳಿಯನ್ನು ಉದ್ಘಾಟನೆ ಮಾಡಿದ್ವಿ. ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರ ಪುತ್ಥಳಿ ಉದ್ಘಾಟನೆ ಬಹಳಷ್ಟು ನಡೀತಾ ಇದೆ. ಅವರ ಮಾರ್ಗದರ್ಶನದಲ್ಲಿ ಯಾರಿದ್ದಾರೆ ಅನ್ನೋದು ಮುಖ್ಯ. ಅವರು ಹೇಳಿದಾಗೆ ವಿದ್ಯಾವಂತರಾಗಿ ಒಳ್ಳೆಯವರಾಗಿ ಮಾಡುವಂತ ಕೆಲಸ ಮಾಡಬೇಕು ಅಂತ ತಮ್ಮಲ್ಲಿ ಕಳಕಳ ಅಪೇಕ್ಷೆಯನ್ನು ಮಾಡಿ ಈಗ ನನ್ನ தாமரண்ணா தலைக்கு ஒன்று கொடு, தலைக்கு ஒன்று கொடு. எத்தனை கேமராமேன் தானே? ட்ரோன் கூட இருக்கு. இப்படி பாருங்கண்ணா. பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த திருவுருவச் சிலையை அருமாறுபட்டு உருவாக்கியிருக்கிற நம்முடைய அன்பு சகோதரர் மூர்த்தி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று இதை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நமது சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஹாரிஸ் அவர்கள் மற்றும் ரஜி, கோவேந்தன், ரவி உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பரிவார வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது நம்முடைய ஹாரிசன் அவர்கள் இங்கே ஒரு திருவுருவச் சிலை, அம்பேத்கர் சிலையை நிறுவினார். அதனை திறந்து வைக்கிற நிகழ்ச்சியை பங்கேற்பதற்காகத்தான் நான் பெங்களூர் வந்திருந்தேன். அந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு இங்கே வருவதற்கு காலதாமதம் ஏற்பட்டுவிட்டது. என்றாலும் கூட நீங்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியை சிறப்பிப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அரும்பாடுபட்டு இந்த திருவுருவச் சிலையை நிறுவியிருக்கிற அன்பு சகோதரர் மூர்த்தியை நெஞ்சார பாராட்டி வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். கொஞ்சம் இந்த பரவாயில்ல போட்டாவே இன்னொன்று நாங்கள் அப்படியே கிளம்புவோம்.